ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொரியன் ட்ராமா காப்ளின் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது பிடிச்சிருந்து அப்படின்னா இதுவுமே கண்டிப்பாக பிடிக்குங்க. அதே மாதிரி ஒரு ஃபேண்டசியான ட்ராமா தான், அதுவும் ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் எடுத்திருக்காங்க. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஹை பட்டன் இருக்கும், அதையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். டகால்னு பெருசாக கமெண்ட் எல்லாம் அடிக்கிறதுக்கு முடியல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கமெண்ட்டில் போயிட்டு ஒரே ஒரு ஹார்டின் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். ஆனால் என்னன்னு தெரியலங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சப்ஸ்கிரைபர் மட்டும் ஏறவே மாட்டுறாங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கிரிம் ரீப்பர். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கிரிம் ரீப்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நாடகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். கிரிம் ரீப்பர்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் வந்து யம தர்மராஜான்னு சொல்லுவோம் இல்லையா, யம தர்மராஜா சித்திரகுப்தர்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் இந்த நாடகத்தில். இவன் தாங்க நம்ம ஹீரோ. இவனுக்கு வந்து பார்த்தா 3 வருஷமா வந்து இவனோட பவர் எல்லாம் வந்து சரியா செயல்படுறது இல்லை. அதாவது ஏதாவது ஒரு உயிர் போகுது, அந்த உயிரை வந்து அவன் எடுக்கணும் அப்படின்ற நேரத்துக்கு தான் அவனோட பவர் வேலை செய்யுமே தவிர மற்ற நேரம்லாம் வந்து அவன் நார்மலான ஒரு ஹியூமனா மாறிடுறான். இவன் தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட். இவன் ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான், எல்லாம் உங்களால தான், நீங்க தேவையே இல்லாம ஒரு வேலை பார்த்து விட்டதுனால இப்போ உங்களுக்கும் பவர் இல்லை, உங்க கூட சேர்ந்து சித்து இது எனக்கும் பவர் கிடைக்க மாட்டுது அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கும்போது இப்போ என்ன சொல்ல வர என்ன அப்படின்னு கோவமா கேட்கிறான் ஹீரோ. ஐயோ தலை, அப்படியெல்லாம் சும்மா நீ எதுவும் பேசாத, ஆக்சுவலா நீ நல்லா திங்க் பண்ணிப்பாரு, உன் கூட தான் நானும் சேர்ந்து சுத்தி ஆகணும். இப்படி நடந்து எனக்கு காலெல்லாம் வலிக்குது. எனக்கு மட்டும் உன்னை குறை சொல்லணும்னு ஆசையா என்ன? இங்க இருந்து வந்துட்டு 2 நிமிஷத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகணும், டக்குன்னு இத்தனை உயிர் போற அன்னைக்கெல்லாம் ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கு, ஏன் உயிர் போடும் போல இருக்குன்றான். முதல்ல வந்து வேலையை பார்ப்போம்டா, எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்போதான் நமக்கு தெரிய வருது 2088 தான் வந்து இப்போ ப்ரெசன்ட் டேவா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. 3 மணிக்கு 53 வயசுக்காரரு இப்போ சாக போறாரு ஹார்ட் அட்டாக்ல அப்படின்னு சொல்லி இவங்க படிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த மாதிரி எங்கள் பக்கத்தில் யாரையுமே காணும். பார்த்தீங்களா உங்கள் பனிஷ்மெண்ட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பண்ண ஒரு வேலையினால இப்போ நம்ம வந்துட்டு இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், அந்த தெரு பக்கத்தெரு நம்ம பக்கத்தெருக்கு தான் போகணும், வாங்க மறுபடியும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்புறான் அசிஸ்டண்ட்டு. தயவு செஞ்சு பேசாமல் வாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கடுப்பா மறுபடியும் அவங்க பக்கத்தெருக்கு கிளம்புறாங்க. அது கரெக்டான எந்த இடம் அப்படின்னு இவங்க தேடிக்கிட்டே போகிறாங்களா, அப்போ ஒரு பொண்ணு எதிர்க்க போகிறவ லைட்டாக ஹீரோவை உரசிட்டு போகிறா. அவள் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம ஹீரோவோட ஹார்ட் பீட் வந்து அதிகமாகுது. இல்லையே, என்னோட உடம்புல இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி அவன் விசித்திரமா பார்க்குறான், யார் இந்த பொண்ணு அப்படின்னு. சரி வேலைக்கு டைம் ஆச்சு, வந்த வேலையை போய் பார்ப்போம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா அந்த ஆளை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக்கை ஓரளவு சரி பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போதைக்கு புக்கை திறந்து பார்க்கும்போது அவர் 73 வயசுல தான் சாவார் அப்படின்னு இருக்கு. இதை பார்த்த உடனே உங்க 2 பேருக்கும் செம்ம டென்ஷன். ஐயோ நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால பிரச்சனையா, இல்லை யாருன்னா எதுனா இதை மாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹீரோக்கு டக்குன்னு தோன்றது, அந்த மாஸ்க் போட்டுன்னு ஒரு பொண்ணு நம்மளை இடிச்சிட்டு போனாலே அவள் தான் எதனா பண்ணியிருப்பாளோ, அவள் ஒருத்தி மட்டும்தான் இந்த தெருவில் இருந்து போனா அப்படின்னு தோணுது. இப்போ உடனே அவளை கண்டுபிடிச்சாலும் எனக்கு அவள் யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தானே போனா அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னு வேகமாக ஓடி போய் பார்த்தா கரெக்டாக அவள் காரில் ஏறி கிளம்பிட்டு இருக்கா. இவங்க கிட்ட தான் வந்துட்டு சூப்பர் பவர் எல்லாம் இல்லை இல்லையா, அதனால இவங்களால இதுக்கு மேலே போக முடியல. ஐயோ தலைவா என்னால் முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறான் அசிஸ்டண்ட்டு. இவ தாங்க நம்மளோட ஹீரோயின். இவளுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்களோட கையை தொட்டு பார்த்து அவங்களோட பாஸ்ட தெரிஞ்சுப்பா. அதே மாதிரி வந்துட்டு இவளுக்கு கனவுல சில விஷயம் வர்றது அப்படியே வந்து நிஜத்துல நடக்கும். இவளை சுத்தில இருக்கிறவங்க யாருன்னா வந்துட்டு உயிர் போற தருவாயில இருக்கிறாங்க அப்படின்னா இவளுக்கு அது கனவா வருது.
அந்த மாதிரி கனவு வரும்போது இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்கள போய் காப்பாத்திட்டு வந்துடுறா. அதனாலதான் இப்ப கூட அந்த தாத்தாவை காப்பாத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கும் அவன் அசிஸ்டண்ட்டுக்கும் செம்ம கடுப்பாயிடுச்சு. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும், மேலோட நம்மளை சும்மாவே விட்டு வைக்காது, உயிரோடைய வைக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் அசிஸ்டன்ட் புலம்பிக்கிட்டு இருக்கான். ஐய சும்மா நொய்யின்னு கொஞ்ச நேரம் வாயை மூடுறா, எனக்கு மீதான் என்ன நடக்குதுன்னே புரியல, நம்ம தான் கண்டுபிடிச்சு ஆகணும், இது எல்லாத்தையும் தடுத்து ஆகணும். நானும் 1000 வருஷமா வாழ்ந்துட்டு எனக்கு 1000 வயசு ஆயிடுச்சு. இப்ப நான் தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கிறது எனக்கு மீதான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். விடிய காலையில இத்தனை மணி 3 மணி ஆகுது. இந்த டைமுக்கு அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தா? கண்டிப்பா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அந்த பொண்ணு தான் நம்ம இப்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவளுக்கு ஒரு உயிரை காப்பாத்திட்டோம் அப்படின்ற ஒரு நிறைவு இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன வேலை பார்க்குறா அப்படின்னு பார்த்தா அவள் இந்த கார்ட்டூன்ல ட்ராமாலாம் வரும் இல்லையா, வரைஞ்சி கரெக்ட் டூன் காமிக்னு சொல்லுவாங்க பாருங்க ஆன்லைன்ல, அந்த மாதிரியான டூன் காமிக் தான் இவ எழுதிக்கிட்டு இருக்கா. இவ என்ன கதை எழுதுறான்னு தெரியுமா? கிரைம் ரிப்பேர் கதையை தான் எழுதிட்டு இருக்கா. நைட்ல ஊரே அமைதியா இருக்கும் போது மட்டும்தான் இவளுக்கு கிரியேட்டிவிட்டியே வருதான். அதனால நைட்டு பூராவும் உட்காந்து வேலை செய்வா, காலையில பூராவும் தூங்குவா. இதுல கூட ஒருத்தன் இவ்வளவு அழகா இருக்க மாட்டான், அவன் அவ்வளவு அழகா இருக்கான் என்னோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவ கிரிம் ரிப்பரா வரைகிறா இல்லையா, அது அப்படியே நம்ம ஹீரோ மாதிரி தான் இருக்கு. அப்படியே தூங்கிடுறா நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டு. அப்ப அவளுக்கு ஒரு கனவு வருது. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கிளப் மாதிரி இருக்கு, அங்க ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு எவனும் ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு குத்துறான். தூக்கத்துல இருந்து ஹீரோயின் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறா. ஏன் அப்படின்னு பார்த்தா மூச்சன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவ. மூச்சன் உனக்கு என்ன ஆக போகுது, நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. மோச்சன் நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்க அப்பாவோட பிஸ்னஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருக்க பொண்ணு. அவகிட்டயே ஹீரோயின் உண்மையெல்லாம் எதுவுமே சொல்லலை, இவளுக்கு இந்த மாதிரி சூப்பர் பவர் இருக்குங்களா. ஏன் அப்படின்னு அவ நம்ப மாட்டா அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியும். ஐயோ இப்ப நான் என்னன்னு சொல்றது, அவளுக்கு நான் என்ன சொன்னாலும் நம்பிக்கையே வராது இந்த விஷயத்துல அப்படின்னு என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கா. சடனா ஹீரோவுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னது இது, இதெல்லாம் புதுசா இருக்கு, இப்படியெல்லாம் எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி அவன் முழிக்கிறான். விடுங்க தலைவா, என்ன பண்றது, இங்க ஹியூமன்ஸ்க்கெல்லாம் 30 வயசு தானாவே முட்டி வலிக்குது இடுப்பு வலிக்குதுங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு 1000 வயசு ஆயிடுச்சு, அதான் உங்களுக்கு வயசானதுனால இதெல்லாம் பண்ணது போல அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றானா, இல்ல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பவர் இல்ல, அந்த பவர் இல்லாததுனாலதான் நீங்க வீக்கா ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் எங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த செத்து போன உயிரை கலெக்ட் பண்றதுக்காக தான் ஹீரோ வந்திருக்கான் இந்த இடத்துக்கு. அப்ப இவர் இன்ஸ்பெக்டர் இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, இந்த சீனை பார்க்கும் போது அந்த பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி தான் கொண்டிருக்காங்க. அது என்ன ரீசன் தான் தெரியல. இது வரைக்கும் இதே மாதிரி 3 கொலை நடந்துடுச்சு இந்த லோக்கல்ல சுத்தி. இது 4வது கொலை. நம்ம இன்னமும் சீக்கிரம் அவனை பிடிக்கலன்னா இந்த கொலை கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வேலை அந்த ஆத்மாவை கலெக்ட் பண்றது. அதனால இவங்க எதுவும் பெருசா எமோஷனலா எதையும் யோசிக்கல. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட ஆத்மாவை ஸ்டாரா மாத்தி கொண்டு போறான். ஹீரோயினை பத்தி கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்கறான். அப்பதான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தல, அந்த பொண்ணு வெப்டூன் ஆர்டிஸ்ட், அவ தான் நைட்ல பூரா உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ வெப்டூன்ல வேற கேரக்டர் உங்களை மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மோச்சன் இருக்கா இல்லையா, அவளை காட்டுறாங்க. அவ போன்ல அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவா அவளை விடாம செம்ம டார்ச்சரு, நான் சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும், இப்ப இமீடியட்டா நான் சொல்ற 2 பையனுங்களை நீ போய் பார்க்கணும், அதுல 2 பேர்ல உனக்கு யார் பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி செம்மையா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவளா என்னால முடியவே முடியாதுன்னு சண்டை போடுறா. ஆனா ஃபைனலி என்ன ஆகும், கடைசியா நம்ம அம்மாங்க எப்படியாவது எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி நம்மள பண்ண வச்சிருவாங்க. அதேதான் அவங்களும் பண்றாங்க. இவன் தான் மூச்சனோட மேனேஜர். இவன் இவங்க என்னென்னலாம் ஃப்ராடுத்தனம் பண்றாங்களோ இவளும் ஹீரோயினும் அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிளப்ல தான் இருக்காங்க. இந்த கிளப்ல ஒரு பொண்ணு 25 வயசுல சாக போறா, அதனால அவளோட உயிரை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம மூச்சன் தான் அந்த கிளப்புக்கு வந்திருக்கான். அவங்க அம்மா சொன்ன 2 பசங்களையும் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. 2 பேருமே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை விட பெட்டரு, அது இதுன்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க.
இந்த நேரம்னு பார்த்து அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மோச்சன் காலை வந்து தடவிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், அவள் செம்ம கடுப்பாடுறா. மேனேஜர்னா சும்மா இல்லைங்க, என்னம்மா நல்லா அவன் தடவுனதெல்லாம் வீடியோ எடுத்துட்டியா, எங்கள் அம்மாக்கும் இவனோட அப்பாவுக்கும் அனுப்பு அப்படின்னு சொல்கிறா. நல்லா 8K குவாலிட்டிலேயே எடுத்துட்டேன், அவனோட சோஷியல் மீடியாவையே ஹேக் பண்ணி அதிலே போட்டு விட்டுறேன், ஏன் கவலை அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா நீ என் காலை தடவும் போதே நான் சைலண்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் எப்பேற்பட்டவளா இருப்பேன் அப்படின்னு நீ யோசிச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறேன்னா அங்கே இருக்க பாட்டில் எடுத்து அவன் மண்டையை பொழந்து விட்டுறா. இன்னொருத்தன் அவ்வளோதான், அக்கா நீங்கள் வாங்கக்கா டைம் ஆச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயந்து போயிடுறான். இப்போதான் நம்ம ஹீரோயின் வேக வேகமாக அந்த இடத்துக்கு வர ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் பார்க்குறாங்க. மறுபடியும் இவளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்க ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்ததும் ஹீரோக்கும் ஒன்றுமே புரியல. அப்போனா இவளுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது யோசித்துக்கிட்டே இருக்கான். அந்த மண்டையில் அடி வாங்கினா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா செம கடுப்பானவன் கத்தி எடுத்து ஹீரோயினோட ஃப்ரெண்டை சொருக்கிறதுக்கு வரான். அதே நேரத்துக்கு வந்துட்டு ஹீரோயின் பதறிட்டு இருக்கா, அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு. அப்போ அவன் கத்தி எடுத்துட்டு வர்றதை பார்த்துடுறா. ஃப்ரெண்டுக்காரையே பிடிச்சி தள்ளிடுறா. அவன் கரெக்டாக ஹீரோயின் மேலே அந்த கத்தியை நோக்கி எடுத்துட்டு வரான். ஆனால் ஹீரோ விட்டுருவானா என்ன, அதுக்குள்ள எல்லாரையுமே அப்படியே சம்பிக்க வச்சிடறான் ஒரு செகண்டுக்கு. அடியே மாட்டினடி மகளே, நீ தான் வந்துட்டு என் வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் நகர்றா. ஐயோ தலைவா பாத்தியா நீனு, அந்த பொண்ணுக்கு மட்டும் உன்னோட பவர் எதுவுமே வேலை செய்யல. நீ இப்ப நகராம இருக்க பண்ணப்ப கூட அவ மட்டும் நகர்ந்துகிட்டே இருக்கா. என்னவோ நடக்குது அப்படின்னு கத்துறான். என்னடா நடக்குதுன்னு ஹீரோயின் புரியாம சுத்தி திரும்பி பார்த்துட்டு ஹீரோவை பாக்குறா. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவ தான் வந்து அந்த இவளோட வெப்டூன்ல ஹீரோவோட ஃபேஸை வரைஞ்சிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதே மாதிரி ஒருத்தன் எப்படி அப்படின்னு சொல்லி இவ பார்த்துட்டு இருக்கா. இப்பதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோக்கு இப்பதான் அது ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. நடு ரோட்ல அவ வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஆக்சிடென்ட் பண்ணா இல்லையா, அவன் வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு கேமராவும் இல்லை ஆளுங்களும் இல்லை, நம்மளே எதுக்கு மாட்டிக்கணும், நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ஹீரோயினை அப்படியே விட்டுட்டு ஓடிட்டான். ஹீரோவும் எப்பயும் போல அங்க போயிருக்கான். போன நேரத்துக்கு வந்து ஹீரோயினோட உயிரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த புக்கை வாசிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு வந்துட்டு இன்னும் 2 நிமிஷம் டைம் இருக்கு, கடைசி ஆசை எதனா வேண்டணும் அப்படின்னா நீ வேண்டிக்கோ அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு கடைசியா வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளுக்கு வாழணும் போல இருக்கு. சின்ன வயசுல இருந்து வந்துட்டு தனியாவே வாழ்ந்திருக்கேன். எனக்கு இது வரைக்கும் ஃபேமிலியோட வாழ்றது எப்படி இருக்கும்னே தெரியல. எனக்கு ஃபேமிலியோட வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. அங்கிள் நீங்க தானா, எதுக்காக இவ்வளோ நாள் வந்துட்டு என்னை பார்க்க வரவே இல்லை அப்படின்னு சொல்ற ஹீரோவை பார்த்து. அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அதை யோசித்து பார்க்குறான். ஏன்னா நியாயப்படி ஹீரோ வந்து உயிரோட இருக்க யாரு கண்ணுக்குமே தெரியக்கூடாது. ஆனா ஹீரோயின் கண்ணுக்கு ஹீரோ தெரியறான். அவதான் இன்னும் சாகல இல்லையா, உயிரோட இருக்கும் போது ஹீரோ தெரியறான். அவனுக்கு அதுவே ஆச்சரியம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட சின்ன வயசுல வந்துட்டு ஹீரோயினோட அப்பா இறந்துருப்பாரு. அப்போ அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரோட ஆத்மாவை கலெக்ட் பண்ணறதுக்காக ஹீரோ வந்திருக்கும் போது ஹீரோயினும் அங்கதான் இருந்திருப்பா. அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ கரெக்டா கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பான். அப்பா கண்டிப்பா வந்துட்டு ஹெவனுக்கு போயிடுவாரா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. நான் உனக்கு கண்ணுக்கு தெரியறனா அப்படின்னு சொல்லி இவன் ஆச்சரியமாயிடுறான். அப்போ அந்த குழந்தை வந்துட்டு பாவம் அவரை வந்துட்டு சொர்க்கத்துக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை எடுத்து கொடுக்குறா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா வந்து இவன் எந்த ஒரு மனுஷங்களுக்கும் கண்ணுக்கே தெரியாதவன். முறை ஒரு குழந்தையோட கண்ணுக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவோட உயிரையே எடுத்துட்டு போகும்போது கூட நம்ம கிட்ட பாசமா பேசுது அப்படின்றது ரொம்பவுமே அவனுக்கு சென்டிமெண்டா ஃபீல் ஆகுது. ஸோ நீதானே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ யோசிச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் நம்ம ஹீரோயின் மேல இருந்த சென்டிமெண்ட்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா அவனோட ரத்தத்தை கொடுத்து அவளோட உயிரை காப்பாத்திடுறான். ஸோ இவளால தான் 3 வருஷமா வந்து எந்த பவருமே இல்லாம ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனோட ரத்தத்தை கொடுத்து இவளை காப்பாத்திருக்கிறதுனால அவனுக்கு பவர் எல்லாம் கடவுள் பிடுங்கிட்டாரு. இப்போவும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இவளுக்கு ஒன்று இவளோட ரத்தத்தை எடுத்துட்டான் அப்படின்னா, இவளோட ரத்தம் இல்லை சாரி அவனோட ரத்தத்தை தனியாக எடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி அவனுக்கு இருக்க எல்லா பவரும் வந்துடும். ஐயோ தலை, அந்த பொண்ணுக்கு நம்ம தெரியறோமா இல்லை நீ மட்டும் தெரியறியா, இவ உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அந்த நேரம்னு பார்த்துட்டு இவங்களால சரியா பிடிக்க முடியாத ஒரு ஆத்மா, அதுவும் வந்து மோசமான ஆத்மா, அது வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. எப்படியாவது ஹீரோயின்குள்ள போயிடலாம் அப்படின்னு இது ட்ரை பண்ணும் போது நம்ம ஹீரோ விடுவானா என்ன, ஹீரோ என்ன காப்பாத்துறான். அந்த ஆத்மாவும் சும்மா இல்லைங்க, பயங்கரமா சேட்டை பண்ணுது. பேக் சைட்ல இருந்து வருது, ஃப்ரண்ட் சைட்ல இருந்து வருது அப்படின்ற மாதிரி. ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல. அங்க இருக்க எல்லாரும் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகி கிடக்குறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காளா. அவளுக்கு ஐயோ என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி இருக்கா. சடனா இந்த கலவரத்துல டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அந்த ஒரு கிஸ்ல நம்ம ஹீரோவோட பழைய லுக்கு, அதாவது ஒரிஜினல் லுக்கு வெளியில வந்துருது. அவன் வந்துட்டு அந்த யம தர்மராஜாவா எப்படி இருப்பானோ அந்த மாதிரியான லுக் வந்துருது. ஏன்டா இந்த மாதிரி மாறுச்சு அப்படின்ற விஷயம் வந்துட்டு பார்த்தாதான் தெரியுது. நம்ம ஹீரோயினோட கிஸ்ஸால ஹீரோக்கு பவர் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் தெளிவா பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு எவ்வளவு பயமா இருக்கும். ஐயோ என்ன கீழே விடு கீழே விடுன்னு ஒரே அட்டகாசம் பண்றா. ஐயோ யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ தானே என்ன வரைஞ்ச, அதே கிரிம் ரிப்பர் தான் நானு அப்படின்னு சொல்றான். என்னது நான் வரைஞ்ச கிரிம் ரிப்பரா, அது எப்படி, அதெல்லாம் சான்ஸே கிடையாது, நான் என்னோட கற்பனையில தான் அது வரைஞ்சேன் அப்படின்னு சொல்றா. ஏன் என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ பயமா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இழுத்து பிடிக்கிறான். ஹீரோயின் ஐயோ தயவு செஞ்சு என்னை விட, எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோ இவ்வளவு நேரம் தொட்டா இல்லையா, இவனோட பாஸ்ட பார்க்கவே முடியல, அத வாயை திறந்தே வேற உளறிடுறாளா. ஹீரோ அப்ப புரிஞ்சுக்கிறான், அப்பனா வந்துட்டு தொட்டு அடுத்தவங்களோட பாஸ்ட நீ தெரிஞ்சுக்கிற, அதே நேரத்துக்கு சில ஃபியூச்சரையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உயிரெல்லாம் காப்பாத்துற கரெக்டா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் இப்ப என்ன யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு பார்த்தா, ஒரு வேளை நம்ம காமிக்குள்ள வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அசிஸ்டன்ட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, டைம் ஆயிடுது அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை மயக்க நிலைமைக்கு அனுப்புகிறான். ஏன்னா வந்து நடந்த எதுவும் அவளுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. இவளை இனிமே கூடயே இருந்து கண்காணிக்கணும், இவ கூடயே இருக்கிற மாதிரி எதுனா பிளான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான். எதுக்கு நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்பவே அவளோட பிளட் எடுத்துட்டா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றான். ஏய் பைத்தியம் மதியெல்லாம் பேசாத, நினைச்ச நேரம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா ஹீரோ. ஹீரோவோட பவர் எல்லாம் திரும்பி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோ அப்படியே தடுமாறி உட்காடுறான். 5 நிமிஷம் தான் வந்துட்டு அந்த பவர் நின்னுது, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. அப்ப ஹீரோக்கு புரிய வருது, இவளுக்கு கொடுத்த கிஸ்ஸால தான் நமக்கு அந்த பவர் திரும்ப வந்திருக்கு அப்படின்னு. ஹீரோ மறுபடியும் எல்லாத்தையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரான். ஹீரோயின் மறுபடியும் எழுந்து வந்து ஃப்ரெண்டை தான் பார்க்குறா, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஏன்னா நடுவில் நடந்த எல்லா விஷயமும் ஹீரோயின் மறந்துட்டா. நைட்டு நீ வீட்டை விட்டு வெளில வர மாட்டியடி, எப்படி வந்த அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கேட்கும் போது, அதெல்லாம் நான் சும்மா வந்தேன் இந்த சைடா, நீ இருக்குன்னு தெரிஞ்சு வந்தேன் உள்ள அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போய் சொல்கிறா. இன்னமும் ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை. இப்போது ஹீரோயினை வந்துட்டு சுற்றி தான் ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் இருக்கணுன்ற முடிவு எடுத்திருக்காங்க. அதனால வந்துட்டு அவங்க மனுஷங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்டு ஹீரோவா, அடடா உலகத்தில் இவனை மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இதுவரையில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் கிட்ட போய் கான்டாக்ட் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்டி அப்படின்னு டார்ச்சர் பண்றா. ஹீரோயின் வந்துட்டு தயவு செஞ்சு சும்மா இரு, இந்த மாதிரி போறவங்க கிட்ட எல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது, சார் ஐயோ இந்த பொண்ணுங்க தொல்லை தாங்க முடியல, ஏன் தான் நான் இவ்வளோ அழகா பொருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. இவ்வளோ நாள் இவங்க கண்ணுக்கு தெரியாத இருந்த வரைக்கும் எனக்கு சுதந்திரம் இருந்தது, இதுக்கப்புறம் எனக்கு சுதந்திரம் இருக்குமானே தெரியலையே அப்படின்னு சொல்றான். ஹீரோ கரெக்டு தான்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். எப்படியோ ஹீரோயினை அடிச்சு பிடிச்சி அவளை வண்டியில ஏத்திக்கிட்டு வந்துடுறா. அவளா அடி பாவி துரோகி, எதுக்கடி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண, அவன்கிட்ட எப்படியாவது நான் வந்துட்டு நம்பரை வாங்கியிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் விட நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, தயவு செஞ்சு இனிமே தனியா அங்கேயும் எங்கேயும் சுத்தாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அன்பு கட்டளையா நிறைய போட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ நீ ஏன் தான் என் மேல இவ்வளோ பாசமா இருக்கேன்னு எனக்கு தெரியலடி அப்படின்னு இவ வேற 2 பேரும் சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஆளெல்லாம் இல்லை இல்லையா, அதனால வந்துட்டு அவ இன்னமும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. அவளுக்கு வந்து ரெண்ட் கட்ட முடியல. அதே நேரத்துக்கு வந்துட்டு அவ பண்ணிட்டு இருக்க கார்ட்டூன் வேற இருக்கு இல்லையா, வெப் சீரிஸ், அது வேற அந்த அளவுக்கெல்லாம் போகல. அதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்றது ஃப்ரெண்டுக்காரிக்கு புரியுது. ஃப்ரெண்டுக்காரி செம்மையா கோச்சுக்கிறா. நீ வந்து என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டேற, எதுவுமே சொல் பேச்சு கேட்க மாட்டேற, இந்த காசு வச்சுக்கோ அப்படின்னா கூட ஹீரோயின் வந்து சான்ஸே இல்லை. என்னோட கஷ்டம் என்னோட போட்டோம், அது மட்டும் இல்லாம என்னோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் தான் சால்வ் பண்ணுவேன், யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா.
மறுநாள் காலையில ஹீரோயினோட வீட்டாண்ட 2 பேருமே வரானுங்க. ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும். இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னும் போது, நீங்க தானே இங்கேயே வந்துட்டு அவ பக்கத்துலயே இருக்கா மாதிரி ஒரு ஐடியா பண்ணுன்னு சொன்னீங்க, ஒரு சூப்பர் ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன ஆச்சுடா அப்படின்னு கேட்கும் போது, அவ வந்துட்டு அவளோட ரெண்ட் பே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவளோட வீட்லயே வந்து ஒரு ரூமை வாடகைக்கு விட போறாளாம். யாருன்னா ஒரு பர்சன் வந்து போய் தங்கிக்கலாம், கிட்டத்தட்ட பேயிங் கெஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்றான். ஏண்டா பைத்தியமாடா நீ, அவ வந்து பொம்பளை பிள்ளை, நான் ஆம்பளை, எப்படா ஒரே வீட்டில் போய் தங்குறது அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். சார் நீங்கள் போய் இருந்தீங்கன்னா அவளை தூங்க விடாமல் பண்ணலாம், கனவு காண விடாமல் பண்ணலாம், அப்போ நம்ம வேலை கெட்டு போகாது. நம்ம எடுத்து சேர்க்க வேண்டிய ஆத்மாவெல்லாம் கரெக்டாக நம்ம கவுண்ட் பிரகாரம் சேர்த்துட்டோம்னா மேல இடத்துல நமக்கு டார்ச்சர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே என்னவா இருந்தாலும் அந்த பொண்ணு கூட போய் நான் எப்படா தங்குறது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இவன். ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறான். யார் வந்துடுறா அப்படின்னு பார்த்தா அசிஸ்டன்ட் தான் வரான். நீங்கள் இது மாதிரி வந்துட்டு உள்வாடைக்கு விட போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் வந்து இங்கே தங்கலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது, சாரிங்க கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறா. ஐயோ நீங்கள் இப்படி பேசுறது என்னை இவ்வளோ ஹர்ட் ஆக்கும்னு உங்களுக்கு புரியவே மாட்டுது. ஏன் அப்படின்னா நீங்கள் என்னை வந்துட்டு ஆம்பளைன்னு நினச்சிட்டீங்க, நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் வந்து ஒரு கே, எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். என்னது நீங்கள் கேவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்குறா. அதே நேரத்துக்கு ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கில் இருக்கான். ஆமாம், நானும் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டும் ஒன்றா தான் தங்கிட்டு இருந்தோம், எங்கள் குடும்பத்தில் தெரிஞ்சிடுச்சு, அதனால எங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க ஃபேமிலியில் இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்னவோ 30,000 தான் வந்து வாடகை போட்டிருந்தா, இவன் 50,000 வாடகை கொடுத்துட்ற மாதம் அப்படின்னு உடனே ஹீரோயினுக்கு மனசு இறங்கி போச்சு. இதாங்க இதில் தான் வந்து நீங்கள் சைன் பண்ணணும், நான் அக்ரிமெண்ட்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் ஒன்று அவளும் வாங்கி சைன் போட்டுடுறா, எதையும் யோசிக்காம. பேபி சீக்கிரம் இங்கே வா அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு விடும்போது, பேபியா நானா, அடே இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லடா அப்படின்னு ஹீரோ வந்து செம்மையா டென்ஷன் ஆகிறா. வா பேபி சீக்கிரம் அப்படின்னு கூப்பிடுறா. ஹீரோயின் தான் எல்லாத்தையும் மறந்துட்டா இல்லையா, ஆனால் அவளுக்கு இப்போ என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம கதையில் இருக்கவன் மாதிரி இருக்கானே அப்படின்றது மட்டும்தான் ஹீரோயினுக்கு இப்போ தோணிட்டு இருக்கு. ஆர்வ கலரில் இவ என்ன பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தா, கண்ணத்தை கிள்ளி பார்த்துடுறா. ஐயோ உண்மைதான் அப்படின்னு சொல்கிறா. உண்மையாகவே நீங்கள் 2 பேரும் கப்பலா அப்படின்னு சொல்லி இவ சந்தேகமாக கேட்கும் போது, ஐயோ ஹனி பாரு, இப்போ என்ன நம்ம லிப்லாக் சீனை இங்கே நடத்த முடியும், எங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாது, ஆனால் நாங்கள் 2 பேரும் கப்பல் தான் அப்படின்னு சொல்கிறா. ஏமா இன்னுமாமா நீ நம்பல, உண்மையாக சத்தியமாக நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம் அப்படின்னு ஹீரோவோட வாயிலத்தே வந்துடுது. ஆனால் ஹீரோயினோட ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து ஹீரோவை ரசித்து வரைஞ்சிருப்பா அந்த கார்ட்டூனில், அதனால அவளுக்கு பயங்கர ஃபீலிங். என்னது என்னோட கிரிம் ரீப்பர் மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கவன் கேவா, அட கடவுளே அப்படின்னு சொல்லி கதறா. ஏன் இந்த மாதிரி எல்லாம் என்ன டார்ச்சர் கொடுக்குறீங்க, எதுக்கு இப்போ இங்கே வந்து நீ எதுக்கு உன் மூஞ்ச என்கிட்ட காமிச்ச, அதுக்கப்புறம் என் ஹார்ட்டையே இப்படி உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இவ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. சரி உள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்னும் போது, என்னது உள்ளயா 2 பேருமே எல்லாம் வந்துட்டு என் கூட தங்க முடியாது, நான் ஒரே ஒரு ரூமை ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் வந்து ரெண்ட்டுக்கு விடுறதா இருந்தேன், நீயும் இப்போ இங்க கூட வந்து இருப்ப அப்படின்னா அது நடக்காது அப்படின்னும் போது, உடனே அசிஸ்டன்ட் என்ன பண்றேன்னா, யார் சொன்னா 2 பேரும் தங்க போறோன்னு, இவங்க தான் அவங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, இவனை இங்க தங்க வச்சிங்கன்னா போதும், அது மட்டும் இல்லாம அக்ரிமெண்ட்டும் அவன் தான் சைன் பண்ணியிருக்கான் அப்படின்னு பிடிச்சி உள்ள தள்ளிடுறான். இதுல ஏதோ சரியில்லை, இவனுங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டானுங்களா, இவன் மேல வந்து எனக்கு டவுட்டாவே இருக்கு, இவன் கேவா இல்லாம இருப்பானோ, அப்புறம் எந்த ஒரு நம்பிக்கையில இவனை உள்ள வச்சிருக்குது அப்படி இப்படின்னு ஹீரோயினுக்கு குழப்பமா இருக்கு. ஹீரோயின் எழுந்து நடக்கும் போது கால் இடிச்சு தடுமாறி ஹீரோ மேல போய் விழ போறாளா, ஆனா ஹீரோ டக்குன்னு நவுந்துடுறான். அவ போய் பக்கத்துல விழுந்துடுறா. விழ போற என்ன வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு கூட இவனுக்கு மனசு இல்ல. இவனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு எப்படி என்னால வாழ முடியும், என்னவா இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட்டை மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. அப்ப டபக்குன்னு ஹீரோ என்ன பண்றானே, எடுத்து ஹீரோயினை பிடிச்சி உட்கார வச்சிடறான். நீ எதுக்காக இப்ப இவ்வளோ டென்ஷன் ஆகுற, நான் கேன்னு தெரிஞ்ச உடனே நீ ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆன அப்படின்னு கேட்கறான். அப்படியெல்லாம் இல்லை, நான் சும்மா தான் வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் கதை விடுறா. அப்போ உடனே என்ன சொல்கிற ஹீரோயினை பார்த்தா, அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் விடு, எனக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது இங்கே நீ இருக்கணும்னா, இந்த கண்டிஷன்ஸ்க்கு நீ ஒத்துக்கலைன்னா இதுக்கு மேலே நீ இங்கே இருக்க தேவையில்லை அப்படின்னும் போது, என்ன கண்டிஷன் சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 பேரும் கே கப்பலுங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் வந்துட்டு உண்மையான லேண்ட்லார்டு ஒத்துக்க மாட்டாங்க, நான் இல்லாத அப்போ வந்துட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே தனியாக இருக்கக்கூடாது, நான் இருக்கும் போது தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று. சரி அப்படின்னு சொல்கிறான். நான் நைட்டு பூரா வேலை செய்வேன், காலையில் பூரா தூங்குவேன், என் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி எந்த ஒரு சவுண்டான விஷயமும் நீ பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அதுவும் ஓகேன்னு ஒத்துக்கிறான்.
கடைசியா வீட்டை வந்து நீ தான் கிளீன் பண்ணும், நான் கிளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இது என்ன போங்கா இருக்கே அப்படின்னு ஹீரோக்கு கோவம் வந்துடுது. வேண்டாமா வேண்டாமா, ரொம்ப சந்தோஷம், அப்பனா கிளம்பிக்கிட்டே இரு, நம்மளோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம்னா வேற ஆளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. வேற வழியே இல்லை இல்லையா, அதனால ஹீரோவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். நைட்ல என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா தான் எனக்கு கிரியேட்டிவிட்டி அதிகமா வரும். நான் வந்து ரொமான்டிக்கான ஒரு நாவல் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது சரி ஓகே, நான் வந்து உனக்கு க்ரியேட்டிவிட்டியாக ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும் போது இப்போ தான் நான் பக்கத்தில் வந்தாவே உன்னோட ஹார்ட் பீட் வேக வேகமாக துடிக்குதே, இது போதாதா அப்படின்னு கலாய்க்கிறா. அடே தள்ளி போடா ஏய் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேகமாக திரும்பும் போது டக்குன்னு ஹீரோயினே ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அந்த பவர் வரும்போது ஹீரோவோட கண்ணோட கலர் அப்படியே மாறுதா. டக்குன்னு ஹீரோயின் அதை பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு பயப்படும் போது டக்குன்னு ஒரு சிட்டுக்க போடுறான் ஹீரோ. ஹீரோயினுக்கு இந்த நடந்த எல்லா விஷயமும் மறந்துடுது. கிஸ் பண்ண வரையில ஞாபகம் இருக்கு, ஹீரோவோட கண்ணோட கலர் மாறிச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹீரோயின் மறந்துட்டா. பக்கத்து ரூம்ல போயிட்டு ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கா. ஐயோ என்னோட லவ்வருக்குன்னு வச்சிருந்த ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை இவன் திருடிட்டானே, அதுவும் இவன் கே, ஐயோ கடவுளே என்னால் தாங்கிக்க முடியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ தொலைவு அந்த பொண்ணு கூட நம்ம வந்துட்டோம், இங்கே இருக்கிறோம் அப்படின்றப்போ ஏன் அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு உங்களோட பிளட் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்கிறான். அவளை கொல்றதுக்காக நான் காப்பாற்றினேன் அப்படின்னு செம காண்டா வந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். என்னோட பனிஷ்மெண்ட்ல இருந்தும் நான் வெளியில் வரணும், அதே நேரத்துக்கு அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகவும் விடக்கூடாது, அதுதான் என்னோட முடிவு. ஏன்னா அவளை வந்துட்டு காப்பாற்றினதுல எந்த ஒரு நாளும் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்துட்டு தூங்க விடக்கூடாது, தூக்கத்தில் அவளுக்கு கனவு வர விடக்கூடாது, அதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் வேலை. ஸோ சவுண்டாக பாட்டை வச்சுட்டு காலங்காத்தால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் காலையில் தானே தூங்குவா. செம தூக்கத்தில் இருந்தவ இரிட்டேட் ஆகிட்டு வெளியில் வர பார்த்தா இவன் வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். செம கடுப்பாயிரா இதை பார்த்துட்டு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் சவுண்டு போட்டு என்னை டார்ச்சர் கொடுக்கக்கூடாது, காலையில் நான் தூங்குவேன்னு சொன்னேனா இல்லையா, எதுக்காக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி செம கோவமாக கத்திக்கிட்டு இருக்கா. இதை பாரு, நீ ரூல்ஸ் போடு, தப்புன்னு நான் சொல்லலை, நீ தான் வந்துட்டு எல்லாமே மாற்றி மாற்றி பேசுகிற. நீ என்னை க்ளீன் பண்ணணும்னு சொன்னேன், எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உனக்கு எனர்ஜி வேண்டாமா, அந்த எனர்ஜி தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது அப்பனா நான் கிளீன் பண்ண மாட்டேன், நீயே பண்ணிடு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு வேலை ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா ஓகே ஓகே நான் ஹெட்ஃபோன் போட்டு தூங்கிடுவேன், நீ வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஐயோ மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டோமே, இவ ஹெட்ஃபோன் போட்டு நல்லா தூங்கிட்டானா கனவு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ வந்து உன்னை தூங்கவே விட மாட்டேன், நீ ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா அசிஸ்டன்ட் பக்கத்துல வந்துடுறான். என்ன தலைவா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது இதை பாருடா, அவ படுத்து 1 hour ஆச்சு, நல்லா டீப்பான ஒரு ஸ்லீப்ல இருக்கும் போது தூக்கத்தை கலைச்சி விட்டுருக்கேன். கண்டிப்பா அவ வந்துட்டு இவ்வளோ நேரத்துக்கு சீக்கிரம் உடனே போய் தூங்கிட முடியாது, கொஞ்சம் நேரம் தூங்கறதுக்கு புலம்பி திரும்பி படுத்து ஆகும் இப்போ பண்ண டார்ச்சர்ல, அதுக்கப்புறம் எங்கேருந்து கனவு வர்றது, டயர்ல தூங்கிடுவா அப்படின்னு சொல்றான். அவனுக்கு ஐயோ இவ்வளோ யோசிக்கிறீங்களா நீங்க, சான்ஸே இல்லை அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருக்கான். இதை கழட்ட முடியல, கொஞ்சம் கழட்டி விடுறா அப்படின்னு சொல்லும் போது இவன் கட்டி பிடிச்சி கழட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு எதையோ கேட்கறதுக்காக வேகமா வெளியில வரா. ஐயோ தப்பான நேரத்துல வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் கட்டின்னு அவன் நினைச்சுக்கிறா. உடனே வந்து அதையே அப்படியே வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட்டு மெயின்டைன் பண்றான். என்னடி செல்லம் நீ ரொம்ப இழைச்ச மாதிரி இருக்க, என்னை பார்க்காம மிஸ் பண்ணியா அப்படின்னு பேசும்போது இந்த கன்றாவி பிடிச்சவங்க இப்படியெல்லாம் பேசுறான் அப்படின்னு பாக்குறான் ஹீரோ. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கே புரிய வருது ஹீரோயின் வந்துட்டான்னு. ஐயோ மன்னிச்சிருங்க நான் எதையும் பார்க்கல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிடுறா. அடிச்சா அந்த பொண்ணு எதிர்க்க மானமே போச்சு, கையடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். ஐயா நீங்க வேற, அப்படி சொன்னதுனாலதான் அந்த பொண்ணு நம்பி உங்களை உள்ள விட்டுருக்கா, இன்னும் உங்களுக்கு வந்து பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அடிச்சு துரத்திடுவா அப்படின்னு சொல்றான். நான் எப்படா எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்னும் போது இல்லை பார்த்தாலே தெரியுது, நான் ஏதோ வாயில வந்ததை டக்குன்னு சொல்லிட்டேன், விடுங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இன்னைக்கு ஒழுங்கா தூங்காததுனால கனவு வராததுனால இவங்க வந்து இன்னைக்கு எத்தனை உயிரெல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுறாங்க கரெக்டா. அதோட ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு மூச்சன்னு இருக்கா இல்லையா, அவளை பார்க்கறதுக்காக போயிட்டு அவகிட்ட எல்லா கதையும் சொல்றா. என்னது ஒரு பையன் கூட நீ தங்கி இருக்கியா அப்படின்னு கத்துறா. அப்படியே கத்தாதடி எதுக்கடி இப்படி கத்துற அப்படின்னும் போது அப்பனா ஒரு பையன் கூட தங்கி இருக்கியா அப்படின்னு சொல்லி லோவா கேட்கிறா. அவன் கேனு தெரிஞ்ச உடனே அடி போடி, நான் கூட எவ்வளோ சுவாரஸ்யமா எதிர்பார்த்தேன் நீ நிறைய விஷயம் சொல்லுவேன்னு, இப்போ டக்குன்னு கேனு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்றா. ஆமாண்டி அதனால தான் நான் நம்பி உள்ளேயே விட்டுருக்கேன், இல்லைன்னா உள்ளே சேர்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா இல்லையா, அப்பெல்லாம் வந்து இவனுக்கு அது ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுது.
அதே நேரத்துக்கு இவ ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றான்னா, அந்த ஹேண்ட்ஸமான பையன் தான் கே அப்படின்னு ஒன்று, அடி பாவி அப்படியெல்லாம் விட்டுறாதடி, எப்படியாவது உன் அழகை காட்டி மயக்கிடு அவனை வந்து கேவா இருக்க விடாது, அவ்வளோ அழகான பையன் கேவா இருந்தா அதை கேட்கவே மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து மண்டை உடைச்சா இல்லையா, அவன் வந்து ஃப்ரெண்டுக்காரியோட மொபைலை பிடுங்கிடுறான். நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சண்டை போட போறா. ஆனால் அவளால் முடியல, அவ செம போதையில் இருக்கா. ஏண்டி உனக்கு எவ்வளோ திமிர இருந்தா என் மேலே நீ கை வச்சிருப்ப, உன்னை நான் சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்துட்டு ஏதோ பண்றதுக்காக வரான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் மாதிரி முன்னாடி நின்றுக்கிட்டு என் ஃப்ரெண்டு தொண்டனா என்ன தாண்டி தொடுறா பாப்போம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அவனால அடிச்சிட முடியுமா என்ன, கரெக்டா அடிக்க பண்ணதுக்கு ஹீரோ வந்துடுறான். அவ்வளவுதான், அவனுங்க எல்லாரோட மூஞ்சியும் பேத்து எடுத்துடுறான் ஹீரோ. வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகிறான். அப்போ என் ஃப்ரெண்டு அப்படின்னு அவள் கத்திக்கிட்டே இருக்கும்போது என் அசிஸ்டன்ட் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் அவளுக்கு அசிஸ்டன்ட் யாருன்னே தெரியாது இல்லையா. அசிஸ்டன்ட் அது யார் அப்படின்னு கேட்குறா ஹீரோயின். அசிஸ்டன்ட்னா என்னோட பாய் ஃப்ரெண்டை சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடே யாரா நீங்க, ஏதோ காப்பாத்துறதுக்கு வந்த மாதிரி காப்பாற்ற வந்துட்டு என் ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு இவ குடி போதையில உளறிட்டு இருக்கா. ஐயோ இந்த குடிக்காரி எப்படிதான் நான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பார்த்துக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, நீ ஹீரோ அளவு ஹேண்ட்ஸமா இல்லை அப்படின்னா கூட நீயுமே செம்மையா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வழிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு ஹீரோ வந்து நடக்க வச்சு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இத்தனை மணிக்கெல்லாம் வெளில வரக்கூடாது உனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போகிறான். பார்த்தா ரோட்ல இருந்து வாரி தண்ணி அடிக்கிறாங்களா, டக்குன்னு இவன் முன்னாடி நின்று மொத்தமாக வாங்கிக்கிறான். ஐயோ கடவுளே, இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், ஆனால் இவனுக்கு பொண்ணுங்களை பிடிக்கலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோவை க்ளோஸ்அப்பில் பார்த்து. இங்கே அதே நேரத்துக்கு ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு இவனை பிடிச்சி செம்ம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையாடா, இப்போ நான் உனக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்டே இருக்கும், என்னதான் உன் மூஞ்சி அழகாக இருந்தாலும் முத்தன மூஞ்சா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களை பார்த்தா கொஞ்சமாச்சும் சிரிக்கணும், நீ சிரிக்கவே மாட்டேற, சரியான சொன மூஞ்சா வச்சுட்டு இருக்க அப்படி இப்படின்னு இவனை போட்டு ஓட்டு நோட்டிட்டு இருக்கா. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஃபிகராக தான் இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இவனை செம்மையாக ரொமான்ஸ் பண்ணி விட்டுறா. கழுத்தெல்லாம் பிடிச்சி கழிச்சு வச்சிட்றா. அடியே அடுத்தவங்க பெர்மிஷன் இல்லாமல் அடுத்தவங்கள தொடவே கூடாதுன்னு இப்போ உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தானே, பையனுங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறா. பையனுங்களுக்கு வந்தா ஏன் எங்களுக்கெல்லாம் வந்து கற்பு இருக்காதா, மானம் இருக்காதா, மரியாதை இருக்காதா, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னும் போது அந்த டைமுக்கு இவளோட வீட்டில் இருந்து பட்லர் வந்து கதவை திறக்கிறாரு. அட பாவி கொஞ்சம் முன்னையே வரக்கூடாதா, இதை இழுத்துட்டு போய் உள்ள கடாசு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்தாங்க தள்ளிட்டு அவன் பாட்டு போயிடுறான். ஃபர்ஸ்ட் நீ போய் குளிச்சுட்டு வந்துடு, அதுக்கப்புறமா நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல விட்டுட்டு அவ பாட்டு கிளம்பி போயிடுறா. இது வரையில இவ ஒருத்தி தானே இங்க இருந்தா, அதனால இவளோட இன்னர்ஃபியர்லாம் அங்க இங்கன்னு போட்டு வச்சிருக்கா. அந்த ஞாபகம் வந்து உடனே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராளா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ மேலேயே போய் விழறா. அடே கடைக்கார மாதிரி எதுக்குடா இதை கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வந்துடுது. அதை பிடுங்கிக்கிட்டு சரி போகலாம், இவனை பையன் நினைக்கிறதா இல்லை கேன்னு நினைக்கிறதானே புரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு காலை வைக்கிறா. சோப்பு இருந்து கால் வழுக்கி விட்டுடுது. இதுக்கப்புறம் சொல்லவா வேணும். ஹீரோ அவளை தாங்கி பிடிக்கலாம் அப்படின்னு போனவன் டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். டக்குன்னு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, எல்லாமே வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நீ கவலையப்படாத, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கண்டிப்பாக இதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், இதை நம்ம 2 பேரும் அப்படியே மறந்துடலாம், இதை பற்றி பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோவுக்கு வந்துட்டு அவளை கிஸ் பண்ண உடனே பவர் கிடைக்குது இல்லையா, அதனால என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் அவனை தள்ளியே விடலை, இவ தான் ரொம்ப நல்லா சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காளே, அவளும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் 2 பேருக்குமே புரியுது, ஐயோ 2 பேரும் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நமக்குள்ள பெரிய தப்பு நடந்துடுச்சு, நம்ம இதை வந்துட்டு அவனுக்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னும் போது கரெக்டா அவனோட குரல் கேக்குது. ஹீரோ வீடு பூரா காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா நேரா வந்து ரெஸ்ட் ரூம்கே வந்துடுறான். இவங்க 2 பேரும் இப்போ நிற்கிறத பார்த்துட்டு அவன் வந்துட்டு வேக வேகமா வெளியில போயிடுறான். ஐயோ அவன் தப்பா நினைச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. நேராக ஹீரோ போய் திட்டான், ஏண்டா வெக்கமா இல்லை, உனக்கு அறிவில்லை, பாத்ரூம்க்கு அப்படியே வேக வேகமாக உள்ளே வருவேன் அப்படின்னு கேட்கும் போது நான் என்ன பண்ணுறது, இது வரைக்கும் நீங்கள் குளிச்சதில்லை, சாப்பிட்டதில்லை, தூங்கினதில்லை, இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் ரூமில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேக வேகமாக வந்தேன். அந்த பொண்ணு இருக்கா இல்லையா மூச்சான், அவள் என் மேலே வாந்தி எடுத்துட்டா, அது கழுவுறதுக்காக தான் வந்தேன், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்தேன்னா என் கற்பே போயிருக்க தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா பயங்கரமான டென்ஷன். ஐயோ அவன் கெஸ் பண்ணும்போது நானாவது தள்ளி விட்டுருக்கணும், நான் ஏன் தள்ளி விடல, என்ன மாதிரி ஒரு
முட்டாள் வேறு யாருமே கிடையாது, அவன் கே, அவனை எப்படி நான் கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் தூங்கிடுறா. தூங்கின உடனே வந்துட்டு அவளுக்கு ஒரு கனவு வருது. கார்ல எவனோ ஒருத்தன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணோட மூஞ்சி தெரியுது, அவனோட மூஞ்சி தெரியல. அவளுக்கு ஜூஸ்ல எதையோ கலக்கி கொடுக்குறான். ஆனா என்னன்னு பார்த்தா எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. கார் நம்பர் தெரியல, அந்த எந்த தெருவுன்னு தெரியல, எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல, எதையும் கெஸ் பண்ணவே முடியல. ஆனா அந்த பொண்ணு சாக போறான்றது மட்டும்தான் ஹீரோனுக்கு தெரியுது. நைட்டு அத்தனை மணிக்கு வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா வந்து ஐஜி தான் கால் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட சூப்பர் பவர் வச்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமா, பண்ண முடியுமா, கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, சார் இதை பற்றி யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. கவலைப்படாதம்மா, ஆனால் நான் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வேற இதை எல்லாத்தையும் வெளியில் நின்று கேட்டுடுறான். இவன் ரெடியாகி வெளியில் வர பார்த்தா ஹீரோ அதுக்குள்ளே ரெடியாக இருக்கான். நீ எங்கே போகிற இந்த டைமுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கேயும் போல உங்க கூட தான் வரேன், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த, இப்போ வரேன்னு சொல்லியிருந்த இல்லையா, இத்தனை மணிக்கு நீ நைட்டு தனியாக வெளில போவேனா, அங்கங்கே கொல்லன்னு எதுவும் நடக்குது, நான் உன் கூட வரேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான் ஹீரோ. அதெல்லாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் பழக்கமாயிடுச்சு, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்லை, நானும் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்றான். அங்கே நடக்கிற விஷயம் வந்துட்டு உன்னை பயங்கர சர்ப்ரைஸ் ஆகலாம், நீ அதிர்ச்சியில் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா வந்து இவளுக்கு சூப்பர் பவர் இருக்குன்றது இவனுக்கு தெரியாதுன்னு அவன் நினைக்கிறா. அவன் உடனே என்னெல்லாம் எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணாது, நீ வா என் கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஒரு சீரியல் கொலை பற்றி விசாரிக்கிறாரு இல்லையா, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஐஜி வந்து ஹீரோயினை கூப்பிட்டுருக்காரு. சார் நீங்கள் என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புரியல, யார் சார் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு ரோட்டில் சாவு கிடந்தா, அவளை நான் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கு, அந்த பவரை வச்சு அவ தொட்டு பார்த்தே வந்து அவங்களோட பாஸ்ட சொல்லுவா, அவளை தான் நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு இதை நம்பவே முடியல. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இவனை வந்து தொட்டு பார்த்து, நீ இவனோட பாஸ்ட் கொஞ்சம் பார்த்து சொல்லுமா, இவனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது, இவன் வந்து கொலையாளிய பார்த்துருக்கான், அவன்கிட்ட இருந்து எப்படி வந்துட்டு அந்த நியூஸை நம்ம வாங்குறதுன்னு தெரியல, அதுக்காக தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அவனை தொட்டு பார்க்குறா. இவதான் ஆர்டிஸ்ட் இல்லையா, அதனால இவ என்ன பண்றான்னா, தொட்டு பார்த்த உடனேயே வந்துட்டு வரைய ஆரம்பிச்சிடுறா. அப்படியே வந்து ஐஜிக்கு பாத்தியா அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷம். ஆனா என்ன, அந்த கொலையாளி வந்து அந்த டைமுக்கு மாஸ்க் போட்டிருந்திருக்கான், அதனால இந்த பையனால அந்த கொலையாளியோட முழு முகத்தையும் பார்க்க முடியல, மாஸ்கோட தான் வரைஞ்சிடுறா. அந்த பையனோட கண்கட்ட அவுக்க போறேன், நீங்க 2 பேரும் வெளியில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஜி அனுப்பிடுறாரு. ஏன்னா நீ பார்த்தது இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்கணும் இல்லையா, அதுக்காக. அவன் கிட்ட கேட்கும் போது ஆமா இதேதான் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்துட்டு நாங்க தேவைன்னா கூப்பிடுறோம், நீ இப்ப கிளம்புப்பா அப்படின்னு அவனை அனுப்பி வச்சிடுறாங்க. இதை பாரு இன்ஸ்பெக்டர், இந்த விஷயம் வந்து யாருக்கும் எதுக்கும் தெரியக்கூடாது, அந்த பொண்ணோட ரகசியம் வந்து நம்ம தான் காப்பாற்றணும், அப்போதான் அவளுக்கு வந்து உயிருக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லி ஐஜி சொல்லும் போது, கண்டிப்பாக நான் இது வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவனுக்கு மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, இப்படி ஒரு பவர் இருக்கும் போது இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம பழகி இருக்கிற எல்லா கேஸையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் மைண்டுக்குள்ளே ஓடுது. இங்கே வெளியில் வந்த ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்கிறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த ஆக்சிடெண்ட்டில் வெளிச்சம் மாதிரி ஒரு அங்கிள் வந்து என்னை காப்பாற்றினாரு, ஆனால் அவர் என்னை காப்பாற்றிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கண்ணு முழிச்சு பார்க்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தது ஐஜி தான், அதனால தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதுக்கப்புறம் தான் உனக்கு இந்த பவர்லாம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அந்த பையன் வெளியில் வரும்போது டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். ஏன்னா வந்து ஹீரோயினோட முகம் தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஹீரோயின் கடுப்பாயிடுறா. டக்குன்னு இந்த மாதிரிலாம் நீ அவசரப்பட்டு பண்ணக்கூடாது, நல்லா யோசித்து பாரு, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் என்ன யோசிப்பாங்க, ஆனால் உனக்கு பொம்பளை பிள்ளைங்களே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு டவுட்டு, நீ நல்லா யோசித்து பாரு, ஒன்று நீ வந்து அந்த கார்ட்டூனை வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பார்த்தியா, இல்லைன்னா என்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கார்ட்டூனில் என் மூஞ்ச வரைஞ்சியா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அது ஞாபகமே இல்லை சுத்தமாக, எனக்கு வந்ததை நான் வரைஞ்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. ஒரு வேளை நீ மறந்து கூட இருக்கலாம்ல, யோசித்து பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஐஜி அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே வந்து ஹீரோயின் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறா. உடனே இன்ஸ்பெக்டர் வந்து எப்படியாவது நம்ம ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடணும்னு யோசிக்கிறான் இல்லையா, அது புரியுது ஹீரோவுக்கு கை கொடுத்து பேசும்போது கூட ஹீரோ இது பாரு நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, தயவுசெய்து அந்த நினைப்பையே மாத்திக்கும் அப்படின்னு சொல்றான்.
இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் இன்ஸ்பெக்டர், நான்லாம் தப்பாக நினச்சிக்கல, நான் கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னென்ன கேஸ் எல்லாம் முடிக்க முடியாமல் இருக்கோ அது எல்லாத்தையும் ஹீரோயின் தலையில் கட்டலான்னு நினைக்கிறேன். அது என்றைக்கும் இல்லைனாலும் என்றைக்கும் வந்து அவளுக்கு ரிஸ்க்காக தான் இருக்கும். கண்டிப்பாக அதை நான் விடவே மாட்டேன். போலீஸாக உன்னோட வேலையை நீ ஒழுங்காக பார்த்தீங்கன்னா எல்லா கேஸையும் உன்னால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் போய் ஐஜி கிட்ட வந்து அந்த காரில் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி கொலை பண்ணுறான் இல்லையா, அந்த கேஸை பற்றி தான் சொல்லிட்டு வரா. எல்லாம் சொல்லிட்டேல்ல, வா போகலாம் அப்படின்னு ஹீரோ இழுத்துட்டு போயிடுறான். நைட்டெல்லாம் உட்காந்து ஹீரோயின் வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போதான் ஹீரோ சொன்னது இவளுக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை ஹீரோ நம்ம முதல்ல பார்த்துருப்போமோ மறந்துட்டோமோ அப்படின்னு குழப்பிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் அவ வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கனவுல வந்துட்டு ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஒருத்தர் குடிச்சிட்டு வண்டியை ஓட்டு வந்து அவரை ஏற்றி கொண்டுடுறான். அந்த ஸ்ட்ரீட்டோட பேர் மட்டும் கனவுல நல்லாவே இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இங்கே அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் நைட்டு டியூட்டி பார்க்க போயிட்டான். அங்கங்கே நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்களோட உயிர் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேருந்து அவசரமாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வர அந்த ஆள் அங்கே தான் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்ணதே இவன் தான் கண்டுபிடிக்கிறான் கரெக்டாக. ஹீரோயினுக்கு அவனோட மூஞ்செல்லாம் ஞாபகம் கிடையாது. அவன் ஹீரோயினை பார்த்த உடனே ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், பேய் என்னை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு கதறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னும் போது 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு உன்னை ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், நான் தான் தப்பி ஓடிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். அடே லூசு, மற்றதெல்லாம் அப்புறமா பேசுடா, இப்போ கார் வருது, நீ செத்துருவ போல இருக்கு வா அப்படின்னும் போது நான் ஏன் சாகுறேன், நீ ஏன் போய் மறுபடியும் சாகு அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி கார் முன்னாடி தள்ளிடுறான். ஹீரோ அதெல்லாம் நடக்க விட்டுருவானா என்ன? ஹீரோ இங்கே உயிரை எடுக்கிறதுக்காக தான் வந்திருந்திருக்கான். ஹீரோயினை பார்த்த உடனே ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் அப்படியே சம்பிக்க வச்சுட்டான். பயந்து போன ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சி கதற ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கே ஐயோ பாவம் ரொம்ப பயந்துட்டா போல அப்படின்னு தோணுது. கொஞ்ச நேரம் அழுததுக்கு அப்புறம் தான் அவளுக்கே புரியுது என்ன நடக்குது இங்கே அப்படின்னும் போது இன்னைக்கு நான் உனக்கு எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் தெரிய வருது. ஹீரோ வந்து உண்மையான கிரைம் ரேப்பர் அப்படின்ற விஷயம். நம்ம ஃப்ரீஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அசிஸ்டன்ட். உடனே வந்துட்டு அந்த கார் அப்படியே போய் அந்த ஆளை இடிக்கிற மாதிரி பண்ணிடுறான் ஹீரோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தா அவன் கர்மா பண்ணியிருக்கான், அவனுக்கான கர்மா அவனுக்கு கிடைச்சே ஆகும் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஒரே டைம்க்கு இப்போ 2 உயிரை நீங்க எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. என்னது 2 உயிரை எடுத்துட்டோமா? அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவன் ஆல்ரெடி குடிச்சிட்டு ஓட்டி ஒரு குழந்தைய சாவடிச்சிருக்கான், அவனும் சாக வேண்டியது தான். அதனால இவங்க 2 பேரை பற்றியும் நீ பெருசாக கவலைப்படாத, அவங்க 2 பேரும் பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட பிறகுதான் ஹீரோயினுக்கு இப்போதான் பழைய ஞாபகம் வருது. அதாவது வந்து அவள் இது கற்பனையாக இருக்குமோ அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அதாவது நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவோட உயிரை எடுப்பான் இல்லையா, அந்த நேரம் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பான், சாக்லேட்டும் கொடுத்துருப்பாளே, அந்த ஞாபகம் வருது. அப்போ நீ தான் அந்த லாலிபாப் அங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் உடனே இவளுக்கு எல்லாமே இப்போ ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். அது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா, ஒருவேளை நம்மளோட கற்பனையும் நம்ம பைத்தியமும்லாம் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லை நீ கண்ணால் பார்த்த எல்லாமே உண்மைதான், நான் கிரிம் ரேப்பர் தான், ஆனால் எனக்கு ஒரு சாபம் வந்துடுச்சு, அந்த சாபத்தால் நான் என்னோட பவர் எல்லாம் இப்போ எழுந்திருக்கேன், உன்னை கிஸ் பண்ணும் போது வாட்டி 5 நிமிஷம் எனக்கு அந்த பவர் கிடைச்சிது, அதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். ஆனால் ஹீரோயினை காப்பாற்றின விஷயத்த மட்டும் இன்னும் சொல்லலை. அடடா என்னோட கிஸுக்கு அவ்வளோ பவரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ இவன் என்னோட அசிஸ்டன்ட் பையன், இவனுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வேல்யூவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இப்போ கூட நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன், நான் சொன்னது உண்மைன்னு சொல்லிட்டு இப்போ வேணா நீ என்னை கிஸ் பண்ணி பாரு, நான் டெலிபோர்ட் ஆகி நம்மளோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், அடுத்த நிமிஷமே 3 பேரும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கா அடடா நான் வந்துட்டு உலகத்தையே சுற்றி பார்க்கலாம் போல இருக்கே இந்த மாதிரி. ஆனால் உலகத்தையே சுற்றி பார்க்கணுன்னா ரொம்ப நேரம் கிஸ் பண்ணணும் இல்லையா, 5 நிமிஷத்துக்கு தான் வந்து என்னோட பவர் இருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு பெருமை தாங்க முடியல. எனக்கு வந்துட்டு வேலைக்கான நேரம் வந்துடுச்சு, நான் அதனால் கிளம்பணும், நீ சேஃபாக இருந்துக்கோ, நான் வரும்போது உன்கிட்ட பேசுகிறேன், மற்றபடி வந்து நீ தனியாக வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் போட்டுட்டு போகிறான். நீங்கள் எதுக்கு இத்தனை வந்துட்டு வேலையை ஃபாஸ்ட்டாக செய்கிறீங்க, எனக்கே டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அசிஸ்டன்ட் கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து வரைஞ்சிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டா. ஹீரோ வந்த உடனே அவளை கொண்டு போய் படுக்க வைக்கிறான். தூக்கத்தில் கூட ஹீரோயின் வந்து அங்கிள்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ இவ இப்போவும் நம்மளை பற்றி தான் யோசிக்கிறாளா அப்படின்னு சந்தோஷப்படுறதா இல்லை அங்கிள்னு சொல்கிறாளேன்னு வருத்தப்படுறதா அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கா.
அதுக்கப்புறம் போக போக அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்காக சமைச்சு வச்சுட்டு போறான். அவன் எங்க போறான் அப்படின்றதெல்லாம் நோட்டெல்லாம் எழுதி வச்சுட்டு போறான். மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா அவளோட எடிட்டரை போய் பார்க்கறதுக்காக போறா. அவங்க செம்ம கோவமாகறாங்க. அப்படியே திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஆல்ரெடி நீ 3 நாள் லேட்டா கொடுக்குற, எனக்கு எவ்வளவு கடுப்பாக தெரியுமா? உனக்கு என்ன வயசாகுது? சின்ன வயசு பொண்ணுங்க சுறுசுறுப்பா இல்லாம சோம்பேறித்தனமா வந்து படுத்து தூங்கிக்கிட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களாம் எப்படி வாழ்க்கையில முன்னேறுவீங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு திட்டுறாங்க. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க எடிட்டர், சத்தியமா நான் சொல்றேன் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிக்கும் போதுதான் அவளுக்கு எல்லா உண்மையும் தெரியுது. இவங்க வந்துட்டு இங்க ஆபீஸ்ல எவ்வளவு அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ போல்டா இருக்காங்களோ வீட்டுல அந்த மாதிரி கிடையாது. 2 குழந்தைங்க இருக்காங்க, எல்லாரையும் இவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஆனா புருஷங்காரன் குடிச்சிட்டு இவங்களை போட்டு டெய்லியுமே அடிக்கிறான். அதையெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம கஷ்டமாயிடுது. உனக்கெல்லாம் வந்து புரியவே புரியாது நான் ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு, நீங்க ஸ்ட்ராங்கா போல்டா சுறுசுறுப்பா இல்லை அப்படின்னா உங்களை எல்லாரும் ஏமாத்துவாங்க. நீ வந்து உன் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ உன்னை சுறுசுறுப்பா வச்சுக்கணும். இந்த மாதிரி முட்டாள்தனமா மொபைல் நோண்டிக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு நல்லாவே புரியுது இவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுனால நம்ம அப்படி எங்க ஆயிடுவோமோன்னு இவங்க பயப்படுறாங்கன்ற மாதிரி. இவ கிளம்பும் போது வேற போர்ஷன் கிட்ட இருந்து ஃபோன் வருது. நைட்டு எப்போ வருவ அப்படின்னு சொல்லி கத்துறான். இல்லைங்க நான் சமைச்செல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன், ஆஃபீஸ்ல வேலை இருக்கு, நான் லேட்டாக தான் வருவேன் அப்படி இப்படின்னு அவர்கிட்ட அப்படியே பயந்து பேசுறாங்க. ஃப்ரெண்டுக்காரிக்கு ஃபோன் பண்ணிட்டு நைட்டு நான் உன்னை பார்த்தேன், அவனை சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடும் போது ஃப்ரெண்டுக்காரியும் அவசரமா கிளம்பி போறா. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த எடிட்டரோட பொரிஷனை போட்டு பொழக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவளோட மேனேஜர் இருக்கான் இல்லையா, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இது பார் நீ தலையிடவே கூடாது, இது பொம்பளைங்க விஷயம், நீ சும்மா தான் நின்று வேடிக்கை பார்க்கணும் புரியுதா? நான் வந்துட்டு உன்னோட பாஸா இருக்கலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு நீ இதுலெல்லாம் வந்து தலையிடக்கூடாது, இது என் ஃப்ரெண்டுக்கும் எனக்குமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ எதனா பெருசா பண்ணிட்டு ஜெயிலுக்கு கீழே போடாதீங்க, என் வேலை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றான். அவன் நேரா போனவளுங்க 2 பேரும் என்ன பண்றானுங்கன்னா அவன் தலையில கோணியை கவுத்துட்டு போட்டு மொத்துன்னு மொத்துறாளுங்க, பின்னி எடுத்துறாளுங்க அடி. சவுண்ட் கேட்டு எடிட்டர் வெளில வராங்க. வந்து பார்த்தாதான் தெரியுது அவங்க இன்னமும் அடி வாங்கியிருக்காங்க. அதாவது இப்போ அவங்க வேலையில இருந்து வந்த பிறகுமே போட்டு அடின்னு அடிச்சிருக்கான். உடாதடி அவனை சாவடிடி, ஏண்டா உனக்கு தான் வலினா வலிக்குமா, எல்லாருக்கும் தாண்டா வலிக்கும், அது எப்படிடா ஒரு பொம்பளை போட்டு இந்த அளவு அடிக்கிறதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரையும் போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. மேனேஜர் சைலண்டா ஓரமா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க காதலிச்சுக்கலாம், கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், புள்ள கூட பெற்றிருந்திருக்கலாம், ஆனா உங்களை அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லேடி வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருந்தா நாங்கெல்லாம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி தானே வளர்றோம், அப்ப நாங்களாம் என்ன ஆகும்? எதுக்காக நீங்க வந்து இவனை இந்த அளவுக்கு காப்பாத்துறீங்க, வெளியில சொல்லாம வச்சுட்டு இருக்கீங்க? உங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றும் ஆகாது, இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, இவெல்லாம் தேவையே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்றாளுங்க. நாங்க எல்லாம் ஆறுதலா இருக்கோம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு 2 பேரும் பேசும்போது இவங்களுக்கு ஒரு தைரியமே வருது. அதே நேரத்துக்கு ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் என்ன கேட்குறான்னா, உங்களுக்கு நான் முக்கியமா ஹீரோயின் முக்கியமா, நீங்கள் எதுக்காக இந்த அளவுக்கு இப்போ ஹீரோயின் கிட்டேயே போகிறதுல இருக்கீங்க அப்படின்னு கோவமாக கேட்கும் போது, இது பாரு நான் வந்து பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக இருந்தேன், இப்போ மறுபடியும் நான் வந்து ஒரு மனுஷனாக இருந்தேன் அப்படின்ற ஃபீலையே உணர வச்சது ஹீரோயின் தான். எனக்கு நீ முக்கியமா அவன் முக்கியமா அப்படியெல்லாம் பேச தெரியல, சொல்லவும் தெரியல, ஆனால் என்னோட இதயம் மறுபடியும் துடிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அவ தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேல அசிஸ்டண்டால எதுவும் பேச முடியல. இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் அதுக்கப்புறமா வந்து மேனேஜரும் சேர்ந்து வந்துட்டாங்க. பயங்கரமா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேனேஜர் மட்டும் குடிக்க மாட்டான், நான் தானே உங்களுக்கு கொண்டு போய் விடணும், நான் குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டுக்காரி குடிச்சே ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கான். முடியவே முடியாது மேடம், குடிச்சிட்டு நான் வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் குடிச்சிட்டு வளர்றன்ற பேர்ல மொத்த கதையும் சொல்லிக்கிட்டு இருக்காது. அதாவது ஹீரோ வந்து கிரிம் ரீப்பரு, அவரோட ஃப்ரெண்டா இருக்கவன் வந்து அசிஸ்டன்ட், அது இதுன்னு எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஐயோ இது போதையில தான் வளருது அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளோ போய் நான் காரில் உட்கார வச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரியே அவன் மேனேஜர் கூப்பிட்டு போகிறான். அதுக்குள்ளேயே ஆனால் ஹீரோ இங்கே வந்துடுறான். ஐயோ என் தங்கம் என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்ன அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்றா, கடுப்பேத்துறாடா, அவ்வளோ கிழமை மாதிரியாக தான் இருக்கு நான் பார்க்கறதுக்கு அப்படின்னும் போது, இல்லை பார்க்கறதுக்கு இல்லை, ஆனால் உண்மையில் நீங்கள் வந்துட்டு அங்கிள்னு கூட சொல்ல முடியாது இல்லையா, அதை விடவும் பெரிய ஆள் தானே நீங்கள்
அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். மேனேஜர் வந்துட்டு உங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேணாம் நாங்க 2 பேரும் நடந்து தான் போக போறோம். ஆனா என் ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவனை கூட்டிட்டு போ, அவனுக்கு ரொம்ப வாயாயிடுச்சு, பின் சீட்ல வந்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட உட்கார வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் ஹீரோ வந்து தோல்லையே தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவ என்ன சொல்றான்னா, எனக்கு பிடிக்கல இன்னைக்கு எனக்கு மழை பெய்யறதே பிடிக்கல, மழையை நிறுத்து அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் நிறுத்த முடியாது, என்கிட்ட பவர் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப நான் என்ன உனக்கு கிஸ் கொடுக்கவா அப்படின்னு கேட்குறா. அப்படிலாம் இயற்கையெல்லாம் நம்ம நினைச்ச நேரம் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அப்பவும் கேட்காம டக்குனுக்கு மேல இருந்து கீழே குதிச்சிடுறா. நான் உனக்கு கேஸ் கொடுப்பேன், நீ கண்டிப்பா இந்த மழை இப்ப நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. சொல்ல கேட்காம ஹீரோவை கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அவதான் வந்து கேட்டுட்டா இல்லையா, அதனால மழையும் ஹீரோ நிறுத்திடுறான். ஆனா முதல்ல நீ ஒழுங்கா கிஸ் பண்ணல, இப்ப நீ ஒழுங்கா கிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணி பீச்சு பார்க்கு அங்க இங்கன்னு ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப சடனா ஹீரோயின் என்ன கேட்டுற அப்படின்னு பார்த்தா, நீ எப்படி இருந்தாலும் என்னை விட்டுட்டு ஒரு நாள் போயிடுவல்ல அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஆனா அவன் கண்ணு கலங்கி கண்ணுல இருந்து தண்ணியா வருது. நம்ம ஹீரோயின் கூட இருக்கும் போது ஹீரோ வந்து அப்படியே மனுஷனாவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவன் வந்துட்டு ஒரு உணர்ச்சியோட இருக்கிற மாதிரி மாறிட்டான். எங்க 2 ஃப்ரெண்டையும் பார்க்கணுமே, ஐயோ எனக்கு கற்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கதறிக்கிட்டு இருக்கான். ஆனா மேனேஜர் இதெல்லாம் காதலியே வாங்குற மாதிரி இல்ல. சார் வண்டி நின்றுடுச்சு, கொஞ்சம் இறங்கி டாக்ஸியை தேடுங்க, நம்மலாம் டாக்ஸியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி காரை நிறுத்துறான். சரி அப்படின்னு இவனும் அவளை தூக்கிக்கிட்டு இறங்குனா, சல்லுன்னு காரை எடுத்துக்கிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி போயிடுறான். இவனுக்கு அடப்பாவிடே என்னடா இப்படி விட்டுட்டு போயிட்டு அப்படின்னு முழிக்கிறான். இதை விட மாட்டா போல இருக்கு. அவனை போட்டு செம்ம டார்ச்சர் பண்றது இல்லாம, இது வரைக்கும் எவ்வளோனா கிஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்றான். உடனே வந்து இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறா. இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா, அதனாலதான் இவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கியா, நான்லாம் நிறைய கிஸ் பண்ணிருக்கேன், கிளம்புறேன் அப்படின்ட்டு அவ பாட்டு அங்கது போயிடற. அடி பாவி, நீ ஃபர்ஸ்ட் கிஸ்ஸான்னு கேட்டது கூட பரவாயில்ல, ஆனா நீ நிறைய பேரை கிஸ் பண்ணிருக்க, நீ சொல்லாமையாவது போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கத்துறான். நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு போய் கொலை பண்றது தெரிய வருது. ஆனா இப்பவும் அவனோட மூஞ்சி தெரியல. காலையில எழுந்து வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பாக்குறா. சாரி, காலையில இல்லைங்க, நைட்டு தூக்கத்துல இருந்து எழுந்து வந்து பார்க்கும் போது ஹீரோ வந்து கேட்கறான், என்னத்துக்கு இப்ப வெக்கப்பட்டுட்டு இருக்க, நேற்று நடந்த எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னும் போது ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, பட் ஆனா அதை திரும்ப சொல்லாத, என்னை மன்னிச்சிரு, நான் போதையில பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோலாம் வந்து சாப்பிடவே மாட்டான் இல்லையா, அதனால ஹீரோயின் என்ன பண்றான்னு இதை சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறா. இன்னமும் வந்து நீ மனுஷன் மாதிரி இருப்ப, எனக்கும் அது மனுஷனோட வாழற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடு, என் கூட கம்பெனி கொடு அப்படின்னும் போது ஹீரோ கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்றான். கொஞ்சமா இவ வந்து என்ன மனுஷனாவே மாத்திக்கிட்டு இருக்கா, இவ கூட இருக்க நான் மனுஷனாவே மாறிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே தோணுது. லாஸ்டா பார்த்த 2 கொலையுமே வந்துட்டு நடந்துருச்சு. அதாவது ஹீரோயினுக்கு எங்க நடக்குது அப்படின்றது தெரியாதனால அதை கண்டுபிடிக்கவே முடியல, ஹீரோயினால காப்பாற்றவும் முடியல. அப்பதான் எந்த ஒரு குழுவுமே இல்லையே, எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கன்னத்துல ஒரு மச்சத்தை வரைஞ்சிருக்கா. அந்த மச்சத்தை பார்த்த உடனே இதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அது மூச்சனோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் கரெக்டா ஒரே நேரத்துக்கு ஞாபகம் வருது. ஆமாங்க, இவன் தான் அந்த கொலைக்காரன். ஆக்சுவலாக அவன் நைட்டு பூராவும் வந்துட்டு தெரிஞ்சு பொண்ணுங்களெல்லாம் கொலை பண்ணுறான். பொண்ணுங்க மாடனாக இருக்காங்க, பையனுங்க கூட சுற்றுறாங்க, கொல்றாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களை எல்லாத்தையும் பிடிச்சி இவன் கொலை பண்ணுறான். நீங்கள் எதுக்காக இவ்வளோ செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, எதுக்காக இவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு சுத்தமாக ஒரு டிசிப்ளினே இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப கேஷுவலாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஹீரோயின் அப்படியே வந்து கால் ஸ்லிப் ஆகி விழும்போது அவனை போய் பிடிக்கிறா. அதாவது வந்துட்டு உண்மையாவே அவன் தான் கொலைக்காரனான்னு அவனை தொட்டு பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான். அதுக்கேற்ற மாதிரி அவன் கையிலையுமே அடிபட்டிருக்கு. அந்த கனவுல அந்த பொண்ணு அவனோட கையை பிடிச்சி கிழிச்சிருப்பா. அது இவளுக்கு நல்லாவே கனவுல தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில போறான். இவனுக்கு வந்து டவுட் வந்துருச்சு இவங்க மேல, எல்லார் மேலேயும். அது மட்டும் இல்லாம ஹீரோவை கிரிமினல் அது இதுன்னு சொன்னது எல்லாமே வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் டவுட்டாவே தான் இருந்திருக்கும். நான் சொல்றதெல்லாம் உனக்கு வித்தியாசமா தான் இருக்கும், நீ என்ன நம்புவியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ நம்பிதான் ஆகணும், உன் நல்லதுக்கு தான் நான் எல்லாமே சொல்லுவேன் தெரியும்ல, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அவளை. அங்க போட உடனே அவளுக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஹீரோயின்
ஹீரோயினுக்கு இருக்க பவரை பற்றி இவங்க 2 பேரும் யாருன்றதை பற்றி என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. இவ்வளோ நாள் எப்படி நீ என்கிட்ட இது எல்லாத்தையும் மறைச்ச அப்படின்னும் போது நான் என்னன்னுட்டு உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறா. நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும். ஒரு ஃப்ரெண்டாக நீ என்கிட்ட எப்படி இதை மறைச்ச அப்படின்னு செம்ம கோவமாக திட்டிக்கிட்டு இருக்கா. உண்மையாவே அப்பனா உங்களுக்கு பவர் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட, அதாவது ஃப்ரெண்ட் இல்லைங்க அசிஸ்டன்ட் கிட்ட போய் கேட்கும் போது ஹீரோ டே தயவு செஞ்சு நிரூபிச்சிடுறா அப்படின்னு சொல்றான். என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பொக்கே வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரிங்கு வேணும், அதுக்கப்புறம் ஜுவல் வேணும், பேக் வேணும், அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு அடுக்கிறா. அடிப்பாவி ஓசில வருதுன்னா இவ்வளோ பெரிய லிஸ்டா போடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சரி வேற வழி எல்லாத்தையுமே வர வச்சிடறான். ஹீரோயினா அப்படியே பயங்கர சந்தோஷமாயிடுறா. இப்போ நீ நம்புவதானுடி நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் இன்னும் வெளியிலேயே வரல, அந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஹேண்ட்பேக் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் இங்கே பார்த்து என்னவோ அசிஸ்டன்ட் இவளுக்கு ப்ரொப்போஸே பண்ண மாதிரி அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து ஃபுட் டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் டெலிவரி வாங்குறதுக்காக போகிறான். அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த மேனேஜர் தான், அது வேற யாரும் இல்லை, அவனுக்கு தான் சந்தேகம் வந்துடுச்சு இல்லையா, ஹீரோவை அடிச்சு இழுத்துட்டு போயிடுறான். நானே ஒரு சைக்கோ, என்கிட்டயே நீங்கள் இந்த பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அவங்க 2 பேரும் லவ் பண்ற மாதிரி நம்ம 2 பேரும் ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி கேட்டுட்டு இருக்கா. அவங்களாலேயே ஒன்றா வாழ முடியாது, கொஞ்ச நாள் தான் அவரால் உயிரோடு இருக்க முடியும், இன்னும் எவ்வளோ நாளுக்கு அவர் உயிரோட இருப்பார்னே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதை கேட்டுடுறா. தயவு செஞ்சு சொல்லி அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவனை பிடிச்சி உழுக்கல. அவனும் வேற வழியே இல்லாம சொல்லிடுறான். அவரோட ரத்தத்தை கொடுத்து உன்னை காப்பாத்தினாரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதனால அவருக்கு சாபம் வந்துருச்சு அப்படின்னும் போது இல்ல நீ எதனா பொய்ய உளர்ற அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்றா. இல்ல நான் உண்மையா தான் சொல்றேன், அவரால் கொஞ்ச நாளுக்கு தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்றான். அவர் உயிர் வாழணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது அவரோட ரத்தம் உன்னோட உடம்புல தனித்துவமா தான் இருக்கும், அதை எடுத்துட்டாவே போதும் அப்படின்னு சொல்றான். ஆனா அது பண்ணும்போது கண்டிப்பா நீ செத்துருவ, நீ செத்தாதான் அது நடக்கும், அவரோட ரத்தம் அவர்கிட்டயே போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எனக்கு கவலை கிடையாது, அவர் வந்து நல்லபடியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்டுக்காரி தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாத, ப்ளீஸ் தயவு செஞ்சு பண்ணாத அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும் போது இந்த உயிரே அவர் கொடுத்தது தான், அவரால் தான் இத்தனை 3 வருஷமாவது நான் உன் கூட இருக்க முடிஞ்சது, இல்லை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிருப்பேன், ஸோ அதனால எனக்கு இனிமே கவலையே கிடையாது, அவருக்காக நான் உயிர் விட்டேன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதே நேரத்துக்கு மேனேஜர் வீடியோ கால் பண்றான். நீங்க எல்லாருமே வந்துட்டு நான் தான் கொலைகாரன்னு கண்டுபிடிச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு அகேன்ஸ்டா, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இல்லை அப்படின்னா இவனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அவளுக்கு பாஸ்ட பார்க்க முடியும், அவளுக்கு கனவு வரும் அப்படின்ற எல்லா விஷயமும் சொல்லும் போது ஒண்ணு நீ இங்க வந்துரு, இல்லைன்னா இவனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை குத்தி டார்ச்சர் பண்றான். ஹீரோ வந்துட்டு அவனால என்னை கொல்ல முடியாது, நான் ஒரு கடவுள், அதனால அவனால எந்த காரணத்துக்கு கொண்டு என்னை கொல்ல முடியாது, அவனால என்ன சித்திரவதை தான் பண்ண முடியும், தயவு செஞ்சு நீ வராது அப்படின்னு சொல்றான். எனக்கு எல்லாமே தெரியும், நீ கடவுள் கிடையாது, இப்போ நீ மனுஷனாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு உனக்கும் மரணம் வரும் அப்படின்றதும் எனக்கு தெரியும், அதனால நான் இதை உன்கிட்ட சொல்லவே இல்லை, நான் இப்போ சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் இந்த 3 வருஷத்துக்கு, அதே நேரத்துக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூன்னு சொல்கிறா. இவனுக்கு அசிஸ்டன்ட் மேலே செம்ம வெறுப்பு வருது, அடே பாவி டே அப்படின்னு கத்துறான். அடியே ஃபோன்லயே ரொமான்ஸ் பண்ணுங்க நான் நேரில் வாடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். மேனேஜரு ஒரு கடவுளையே டார்ச்சர் பண்ற ஆள் நானா தான் இருப்பேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல குத்தலான்னு போறான். பார்த்தா குத்த முடியல. ஹீரோவோட பவர் மொத்தமும் வந்துருச்சு. அவ்வளோதான், ஹீரோ வந்து டெத் கார்டாகவே உருவாகி நின்றுட்டு இருக்கான் அவனோட முழு ரெக்கையோட. அப்பனா என்ன அப்படின்றது ஹீரோக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு, ஹீரோயின் செத்துட்டா. அது தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு தாங்கிக்க முடியல, இல்லை அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்கான். நடுவில் இவன் வேற வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கானா. ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. ஆக்சுவலாக பார்த்தா ஹீரோ வந்து கொலை பண்ணக்கூடாது யாரையும், ஆனால் ஹீரோ வந்து எனக்கு இதுக்கு மேலே என்ன ஆனாலும் கவலை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனையே கொலை பண்ணிடுறான். அப்போதான் அசிஸ்டன்ட் வந்துட்டு அவளை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான். அப்படியே ஹீரோ அவளை வாங்கிக்கிறான். எதுக்காக இந்த முட்டாள்தனத்தை பண்ண, உன்னால மட்டும் தான் நான் மனுஷனா கொஞ்ச நாளுக்காவது உணர்ந்தேன், காதல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். உன்னால இந்த வேலையிலையும் இல்லை வந்துட்டு இந்த கடவுளாவும் பணியை தொடரவே முடியாது, ஏன்னா உன்னோட சொந்த வெறுப்புக்காக ஒரு உயிரை எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈவனை வந்து பனிஷ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்த என்ன இல்லாட்டி என்ன, எனக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுறான்.
அசிஸ்டண்டோட கண் எதிர்க்கையே வந்துட்டு 2 பேருமே வந்து சாம்பலா போயிடுறாங்க. அவ்வளவுதான், அவன் தான் பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறிட்டு இருக்கான். சில பல வருடங்களுக்கு பிறகு ஒரு காலேஜ்ல காட்டுறாங்க. அந்த காலேஜ்ல ஒரு பொண்ணு வந்து கார்ல இறங்குறா, ஒரு பையன் பைக்ல வந்து நிக்கிறான். அவங்க 2 பேரும் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான். ஓ அங்கிள், உன்னோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு, எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஹீரோயினுக்கு அது எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஹீரோக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சதுதான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சாரி கைஸ், இன்னைக்கு மட்டும் வந்துட்டு இந்த நேம் எல்லாம் சொல்லி என்னால் வீடியோ லென்த்தா பண்ண முடியல, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. கண்டிப்பா இதுக்கு முந்தின வீடியோவும் இந்த வீடியோலையும் வர பேரை சேர்த்து அடுத்த வீடியோவில் சொல்லிடுவேன். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.